சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஜூன் மாதத்துல எந்தெந்த தேதிகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரை செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, பாதி கூட நடக்க மாட்டேங்குது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு தனியா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருடங்கள் இவங்க வாழ்க்கையில ரொம்பவே நெருக்கடியான காலகட்டமா இருந்துட்டு வருது. நிறைய சோதனைகளை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க இந்த 5 வருஷத்துல நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சுட்டு வராங்க. குடும்பத்துல இவங்களுக்கு சரியான மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி, ஆகாதவங்களா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழலை தான் சந்திச்சுட்டு வராங்க. நிம்மதியான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமையவே இல்லை. தினம் மனக்கசப்புகள், போராட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இதுவே உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 5 வருஷத்துல நிறைய வேலை இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. நிறைய எதிரிகள் உருவாகி இருக்காங்க. ஒரு நாள் கூட இவங்களால நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வர முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேலை பார்க்குற இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க மேல தேவையில்லாத பழிகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. போதாக்குறைக்கு பெரும்பாலான நேரங்கள்ல மேல் அதிகாரிகளும் இவங்களுக்கு ஆதரவா இல்லாம இவங்களோட எதிரிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவே சொந்த தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த 5 வருஷத்துல பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை சந்திச்சிருப்பாங்க. பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஒரு சிலர் தொழிலை கைவிட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழலையும் சந்திச்சிருப்பாங்க. தொடர்ந்து தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு நிறைய போட்டியாளர்கள் உருவாகி இருப்பாங்க. தொழில் ரீதியா நிறைய கடன் நெருக்கடிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க சொந்த தொழிலை கைவிட்டுட்டு கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலையும் கடந்த 5 வருஷத்துல கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதே போல உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கடந்த 5 வருஷத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திச்சிருக்காங்க. தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழலை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மருந்து மாத்திரைகளுக்காகவே செலவு பண்ணிட்டு கடனாளிகளா மாறி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பூர்வீக சொத்துக்களை வித்து அது மூலமா கிடைக்கிற பணத்துல வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நிறைய மன அழுத்தமான ஒரு வாழ்க்கையை தான் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி அப்படின்னு இதுவரைக்கும் நடந்த எந்த கிரகங்களோட பயிற்சியுமே தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில பெரிய அளவுல முன்னேற்றங்களை ஏற்படுத்தல. தொடர்ச்சியா நெருக்கடிகள், மன அழுத்தங்கள், உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படின்னு ரொம்பவே மோசமான ஒரு வாழ்க்கையை தான் கடந்த 5 வருஷத்துல பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளாவது தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜூன் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க இந்த ஜூன் மாதம் ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசிக்கு 6வது வீடான சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு, சூரியன், சுக்கிரன், புதன் அப்படின்னு 4 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. சத்ருஸ்தானத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே ஜாதகருக்கு நிறைய எதிரிகள் உருவாவாங்க, நிறைய எதிர்ப்புகள் உருவாகும், காரியங்கள்ல நிறைய காரிய தடைகளும் ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த ஜூன் மாதத்துல உங்களோட சத்ருஸ்தானத்துல 4 கிரகங்கள் ஒன்னா இருக்கிற காரணத்தால நிறைய எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாவே இருக்குது. அதுலயும் முக்கியமா உங்களோட சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை எதிரியா நினைப்பாங்க. யாரெல்லாம் நீங்க நண்பர்கள் அப்படின்னு நினைச்சு பழகுனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரிகளா மாறுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்களை செய்வாங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பண இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தா உங்களோட தொழில எதிர்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்க போட்டியாளர்கள் ரொம்ப பெரிய பலசாலிகளா மாறுவாங்க. அவங்களை நீங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். போதாக்குறைக்கு உங்களோட தொழிலை நீங்க தொடர்ந்து நடத்த முடியாத அளவுக்கு அவங்க மூலமா நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கறதும் இந்த ஜூன் மாசத்துல கட்டாயமா ஏற்படும். அதுவே உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட வேலை பார்க்கறவங்க மூலமா நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. நிறைய மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி அல்லது சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த ஜூன் மாசத்துல ரொம்பவே கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, அமைதியா இருங்க, நிதானமா முடிவுகளை எடுங்க. யாரையுமே முழுசா நம்பாதீங்க, எல்லாரையுமே சந்தேக கண்ணோடைய பாருங்க. நெருங்கின சொந்தக்காரன், நெருங்கின நண்பன், 10 வருஷமா கூட பழகினவன் அப்படின்னு யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. யாருக்கிட்டையும் பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. முக்கியமா உங்களோட குடும்ப ரகசியங்களை எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. நம்ம சந்திச்சுட்டு வரக்கூடிய நெருக்கடிகளை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கிட்டா நம்ம மனபாரம் குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமாவே நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு இந்த ஜூன் மாசத்துல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் சத்ருஸ்தானத்துல இருக்கிற காரணத்தால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதாவது நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா நீங்க நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படலாம். முக்கியமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை துணையை தற்காலிகமா பிரியக்கூடிய ஒரு சூழலை கூட இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஏற்படுத்தலாம். அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, நிதானமா இருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க. அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்களும் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க. அவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா வாழ்க்கை துணைக்கு தெரியாம ரகசியமா எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட தம்பி தங்கைகளுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்க கிட்ட மறைச்சு நீங்க உதவிகளை செய்யறீங்க அப்படின்னா அதுவே உங்க குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும். அடுத்ததா பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா உங்களுக்கு பண நெருக்கடி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத விரை செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க சிக்கனமா இருக்கணும், பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தேவையில்லாத விரை செலவுகளை செய்வாங்க. உங்க வாழ்க்கை துணை நிறைய செலவுகளை செய்வாங்க. போதாக்குறைக்கு சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, வெளியூர் பயணங்கள் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாவும் செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாசத்தோட முதல் 15 நாட்களும் அதிக அளவுல இருக்கும். அதே நேரம் இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சத்ரு ஸ்தானத்துல இருக்கிற சூரிய பகவான் கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த பயிற்சிக்கு அப்புறமா ஓரளவுக்கு உங்களோட விரைய செலவுகள் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உங்க வாழ்க்கை துணையும் நிறைய செலவுகள் செய்யறத குறைச்சிப்பாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா சூரிய பகவான் உங்களுக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில நீங்க திடீர் பண வரவுகளை எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகள் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில பாதியா குறையும். ஓரளவுக்கு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா உங்களுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். படிக்கிற விஷயங்கள்ல நிறையவே கோட்டை விடத்தான் போறீங்க. ஒரு சில தனுசு ராசி மாணவர்கள் தவறான கோர்ஸை சூஸ் பண்றதுக்கும் தவறான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதனால மாதத்தோட முதல் 15 நாட்களும் பெரிய அளவிலான எந்த முடிவுகளையும் நீங்க எடுக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா மாதத்தோட முதல் 15 நாட்களை நீங்க கவனமா கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அடுத்ததா தனுசு ராசியில பிறந்த பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஆரம்பமாகிடும். உங்க சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, வெளியூர்களுக்கு போறது, சுற்றுலாக்கள் போறது, இந்த மாதிரியான செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு சில தனுசு ராசி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் மாதத்தோட தொடக்கத்துல பெரிய அளவிலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாவே இந்த ஜூன் மாதத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க ஏற்கனவே என்ன மாதிரியான வேதனைகள் எல்லாம் வாழ்க்கையில சந்திச்சுட்டு வரீங்களோ அதே மாதிரியான ஒரு வேதனையை தான் இந்த ஜூன் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு கொடுக்க போகுது. நன்றி, வணக்கம்.